ரஜினி சார் வாயில் எது கேட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அருணாச்சல் படத்துக்கு நாங்கள் முதல்ல வச்சுருந்த டைட்டில் குபேரன். அப்போ ரஜினி சார் படம் டைட்டில்னாலே அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பெருசாக அனௌன்ஸ் பண்ணாதான் அதோட பிரமிப்பு. பட் எப்படியோ அந்த டைட்டில் லீக் ஆகி மீடியாலெலாம் வந்துருச்சு. இப்போ அந்த டைட்டில் வேறு மாற்றிடலாம். ஏன்னா ஆல்ரெடி மீடியாவில் லீக் ஆன டைட்டில் வந்து மறுபடியும் பண்ணால் நல்லா இருக்காதுன்ட்டு வேறு டைட்டில் பார்க்கலான்ட்டு ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணுறாரு. வெவ்வேறு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து சார் கூப்பிட்டாரு. சுந்தர் சூப்பர் டைட்டில் பிடிச்சிட்டா உடனே வாங்க நேரில் சார் சொல்லுங்கள் சார், ரொம்ப ஆர்வம் தாங்க முடியல, சொல்லுங்கள். இல்லை நேரில் வாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டார். உடனே அவசரமாக ஓடுறோம் வீட்டுக்கு. சார் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு நுழைஞ்சோடனே அங்கே சாரோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார். சார் சூப்பர் டைட்டில் சார்னார். எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. சார் சொல்லுங்கள் சார். சார் இல்லை சார் சொல்லுவார் சார், நீங்கள் சார்கிட்ட கேட்டுக்கோங்க. சார் சஸ்பென்ஸ் தாங்க முடியல சார், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா. சார் நான் சொன்னேன் சார்கிட்ட சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அருணாச்சலம் அப்படின்னாரு. இது அருணாச்சலமா? என்ன சார் இது டைட்டில் அருணாச்சலம்ன்ற ரொம்ப சாஃப்டாக இருக்குது சார். இல்லையே சார் சொல்லும்போது நல்லா இருந்துச்சு சார். என்ன சார் நீங்கள் அருணாச்சலம், வேதாச்சலம், சோனாச்சலம்ன்ட்டு இதாக பவராக வந்தால் நல்லா இருக்குமே சார். ஐயோ அப்படி ஆமாம் சார், இல்லை நல்லா தானே சார் இருந்துச்சு, இப்போ ஏன் சார் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். சார் வந்து சொன்னார்னா இல்லை சார் வேணாம், வேறு டைட்டில் பார்க்கலாம் சார் சொல்லலான்ட்டு மேலே போகிறேன். சார் வந்து ரஜினி சார் வந்தார். வந்துட்டு சுந்தர் நல்ல டைட்டில் பிடிச்சிட்டேன் சார். என்ன சார் டைட்டில்னா அருணாச்சலம் அப்படின்னாரு. சார் சூப்பர் சார்ன்ட்டு சொல்கிற விதத்திலே அவர் சொல்கிற விதம் இருக்குல்ல, அவரோட ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. அவர் சொல்லும்போது எதுவுமே நல்லாயிருக்கும்.